Paris is actually one of the well-known city. Also, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. as it எந்த அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலா? டு பி ஆனஸ்ட் இது சூப்பர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு சப்ளை செயின் டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ ஹார்ட். லாஜிஸ்டிக் வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகம். பிகாஸ் எனக்கு கோவிட் டைமில் தான் நான் படித்து முடித்தேன் சார். ஸோ அந்த டைமில் ஜாப் சர்ச் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாருக்குமே கிடைக்கல, மார்க்கெட்ஸ் ஓப்பன் அப்பாக இல்லை. அண்ட் ஃப்ரெஞ்ச் தெரியாமல் சப்ளை செயினில் ஒர்க் எடுக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் சார். ஃப்ரெஞ்ச் இல்லாமல் பார்ட் டைம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அட்லீஸ்ட் So, dependent visa வேணும்னா what is the minimum pay scale is needed there? earlier it used to be. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட அஜய் இணைஞ்சிருக்காரு பிரான்ஸ்ல இருந்து. வெல்கம் அஜய். லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின்ல கட்டாயம் பிரான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டெஸ்டினேஷன் டு டாக் அபவுட் இட் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு நம்ம அஜய்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் எப்ப அங்க மூவ் பண்ணாரு, எவ்வளவு வருஷமா அங்க ஒர்க் பண்றாரு, மார்க்கெட் எப்படி இருக்கு, கரண்ட்லி பிரான்ஸோட ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இந்தியா ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தப்பையும் they were talking about more about it actually. They were talking about 2030ல roughly they are taking right now about ஒரு 7,000-8,000 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் they wanted to take it to 30,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் அஜய்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம், எந்த ஊர்ல, தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல அவரு எப்படி பிரான்ஸ் போனாருன்னு அவர்டே கேட்போம். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவோமா? லெட்ஸ் கெட் இன்டு தட். பிஃபோர் கெட்டிங் இன்டு தட் ஆக்சுவலா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அஜய் மாதிரி இன்னொரு ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணாம இருப்பீங்க. அப்பதான். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஜய். Can you just give us a little intro about yourself and tell us about your journey of how you landed in France? Sure, sir. First of all, thank you for the opportunity. And I'm so excited to talk to you about my life here in France. என் பேர் அஜய் நியோகுமார். நான் ஃப்ரான்ஸில் 5 இயர்ஸாக இருக்கேன். என் சொந்த ஊர் வந்து சேலம். நான் இங்கே மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் மூவ் ஆனேன் 2019 எண்டில். படித்து முடிச்சுட்டு அப்புறம் இங்கே இன்டர்ன், அப்புறமேட்டு இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் ஆகிட்டு இப்போ கரண்ட்டாக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 3 இயர்ஸாக. இப்போ கரண்ட்டாக நான் இருக்கிற சிட்டி வந்துட்டு பாரிஸ். என் ஆஃபீஸ் அங்கே தான், ஹவுஸும் இங்கே தான் இருக்கேன். என் ஃபேமிலியோட இங்கே இருக்கேன் ஃப்ரான்ஸில். பாரிஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த வெல் நோன் சிட்டி. ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. as it எந்த அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலா, அண்ட் சேம் டைம் எந்த அளவுக்கு opportunities are there in Paris actually. ஓகே சார். ஸோ டு பி ஆனஸ்ட் இது சூப்பர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டூரிசம்ல நீங்க பாத்தீங்கன்னா துபாய் விட அதிகமா வந்துட்டு பீப்புள் கம்மிங் டு ஃப்ரான்ஸ். ஸோ யூரோப்ல எங்க நேவிகேட் பண்ணனாலும் பிரான்ஸ்க்கு ரீச் ஆகிட்டு இங்க இருந்துட்டு வந்து நேவிகேட் பண்ணுவாங்க. ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போகணுமோ, இட்டலி எங்க போனாலும் பிரான்ஸ் ஆர் ஜெர்மனி வந்து மூவ் ஆகுங்க. அதிகமா பிரான்ஸ், பாரிஸ் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஹை பீப்புள் அட்ராக்டிங் டெஸ்டினேஷனா இருக்கு யூரோப்க்கு. கரெக்ட். ஸோ பீப்புள் இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக வந்துட்டு டூரிசம் ஏரியான்றதுனால எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்கும். பீட் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபேஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சார். ஏன் ஒரு 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 முட்டை வாங்கணும், ஒரு மளிகை கடைக்கு போய் நீங்கள் ஒரு கிராசரி வாங்கணும்னா கூட எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸ். I mean, France is also known for luxury brands. Actually, one of the reason, that's why I will also say logistics supply chain as a very good market for France. நீங்க சொன்ன மாதிரி யூரோப்புக்கு அது ஹப் கூட. ஓகே, நிறைய அங்கேருந்து டைவர்ட் ஆகும் சின்ன சின்ன. ஏன்னா யூரோப் ஹாஸ் 27 countries. நீங்க முன்னாடி யூகே வந்து பிரெக்சிட்டுக்கு முன்னாடி யூகே வாஸ் பிளேயிங் த குட் ரோல். இப்போ வந்து பிரான்ஸ் வாஸ் பிளேயிங் தட் ரோல் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. லாஜிஸ்டிக் சப்ளை செயின் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? நீங்க தெரிஞ்சுதான் அங்க பிரான்ஸ் போனீங்களா லாஜிஸ்டிக் சப்ளை செயினுக்கு, இல்ல அங்க போய் ஃபிகர் அவுட் பண்ணீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ கரண்டா நான் லாஜிஸ்டிக்ஸ்ல இல்ல ப்ரொஃபஷனலி. ஆனா ஒர்க் பண்றது ஒரு லாஜிஸ்டிக் கெஸ்ட் கம்பெனி. பட் ஐ மீன் டு ஐடி. பட் எனக்கு இந்தியாலேயே வந்து எஸ் சார், நான் இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் இன்டு சப்ளை செயின் 3 இயர்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு நான் ஐ வாண்டட் டு மூவ் டு யூரோப். அப்போ பிரான்ஸ் வந்துட்டு சூஸ் ஃபார் மெனி ரீசன், அதை நம்ம பின்னாடி கவர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு சப்ளை செயின் டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ ஹார்ட். லாஜிஸ்டிக் வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகம். பிகாஸ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணி கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகம். அண்ட் லக்ஸரி நீங்கள் பேசுனால இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகுது, வெளியே இருந்து ப்ரொடியூஸ் ஆகியும் உள்ள ஃப்ரான்ஸ்குள்ளாரையும் யூரோப்குள்ளாரையும் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வருது. அண்ட் அதிகமாக இங்கே வந்துட்டு சப்ளை செயின் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் சார் பிட்வீன் கண்ட்ரீஸ்.
மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மிஷினரிஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் வந்துட்டு இங்கே சப்ளை செயின் வந்துட்டு போகும் சார். அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு இட்ஸ் குவைட் பிக் ஹியர். அண்ட் சப்ளை செயினில் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்கு. என்னன்னா ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயினில் யாராவது ஒருத்தர் ஹையர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எடுத்தோடனே வந்துட்டு ஒரு 3 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்டா, ஒரு 4 years. ஏன்னா சப்ளை செயின்ல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வேல்யூ. பிகாஸ் ஒரு சில சப்ளை செயின் ஜாப்ஸ் வந்து எனிபடி கேன் டூ இட். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னதான் டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் அதுல காம்ப்ளெக்சிட்டியும் இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா. ஓகே, ஸோ நீங்க வந்து ஆக்சுவலா உங்களோட மாஸ்டர்ஸ் எந்த உங்களோட மாஸ்டர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில பண்ணீங்க? நீங்க வந்து யூ டன் யுவர் மாஸ்டர்ஸ் ஆன் சப்ளை செயின், கரெக்டா? எஸ் சார். அப்புறம் எப்படி ஐடிக்கு மூவ் ஆனீங்க? அதை பத்தி ஓகே, சொல்லுங்க. எங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சார். ஸோ மாஸ்டர்ஸ் வந்து சப்ளை செயின் அண்ட் அதில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப் as well இந்தியாவில் இருந்தபோது. அதனால எனக்கு பிஸ்னஸ், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எப்படி வந்துட்டு ரன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ சப்ளை செயினும் இருக்கணும் அண்ட் எனக்கு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணா கூட எப்படி பண்ணலாம் அந்த ஒரு ஐடியாலஜியும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இது ஒரு 1 year மாஸ்டரா இருக்கும்னு தேடிட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஸ்கீமா பிஸ்னஸ் ஸ்கூல்ல இந்த மாதிரி சப்ளை செயின் கோர்ஸ் ஒன்று இருக்கு 1 year. அண்ட் அதோட கோர்ஸ் மாடியூல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு சப்ளை செயின், ப்ரொடக்ஷன், பர்ச்சேசிங், பிளானிங் இது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி சீட் ஃபண்டிங்ல இருந்து எப்படி நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம், அந்த ஐடியாவை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பிச்சின் மாதிரி பண்ணலாம், இன்வெஸ்டர் கிட்ட நம்ம கொண்டு போறோம்னா எப்படி நம்ம கொண்டு போகலாம், அண்ட் ஒருவேளை இன்வெஸ்டர் சக்ஸஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த ஐடியாவை ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணலான்றதுலாம் எங்கள் கோர்ஸ் மாடலில் இருந்தது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் அதை எடுத்தேன் நான். அண்ட் 1 year படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வாஸ் டூயிங் மை மாஸ்டர் தீசஸ். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய இன்டர்ன்ஷிப்காக நான் வந்துட்டு படிச்சுட்டு சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் சார். இங்கே யூரோப்லேயும் சரி, யூரோப்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரான்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணால் எண்ட் ஆஃப் ஸ்டடி இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்குது சார். படிக்கிற துறையிலேயே வந்துட்டு ஒரு 6 மாதம் மினிமம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் இன்டர்னா. சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஸ்டூடெண்ட்க்கு பேசிக்கான சேலரி வந்துட்டு கொடுப்பாங்க. அது அந்த 6 months ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூனிவர்சிட்டி வந்துட்டு உங்களோட டிகிரியை வேலிடேட் பண்ணுவாங்க. டிகிரி வேலிடேட் பண்ணாதான் அடுத்த ஜாப் சர்ச் விசாவுடைய நம்ம விசா ஸ்விட்சே பண்ண முடியும். அது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்ட் ரொம்ப இது ஒரு மேண்டேட்டரியான ஸ்டெப் சார். ஸோ இது ஒரு ப்ரெஷரைசிங்கான ஒரு ஸ்டேஜ் எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கும், மெயினாக ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு விதத்தில் அது அட்வான்டேஜ் இல்லை. ஏன்னா மற்ற கண்ட்ரிலாம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போயிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணாதான் நீங்கள் டிகிரி வாங்க முடியும் ஆக்சுவலாக. ஓகே, so that will be even possibly and the company, if they are happy with your internship, if your work or a skill, they may even hire you also actually. Of course sir, அதான் அதோட ஹோல் பாயிண்ட்டுமே. ஸோ யூ வில் ஆல்ரெடி ஹேவ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நமக்கு கான்ஃபிடன்ஸும் வந்துடும். ஓகே, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்போ அடுத்து நம்ம போகலாம். ஆர் சேம் கம்பெனிலேயே நம்ம கன்வெர்ட் ஆச்சு, விச் வாஸ் த கேஸ் ஃபார் மீ as well. எனக்கு சேம் கம்பெனில தான் கன்வெர்ட் ஆச்சு. எனக்கு லக்கி இனஃப் ஐ கெஸ். எனக்கு எப்படி எனக்கு செட் ஆச்சுன்னா சார், எனக்கு ஆல்தோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே எனக்கு கோவிட் டைம்ல தான் நான் படிச்சு முடிச்சேன் சார். ஸோ அந்த டைம்ல ஜாப் சர்ச் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, யாருக்குமே கிடைக்கல, மார்க்கெட்ஸ் ஓப்பன் அப்பா இல்லை. அண்ட் ஃப்ரெஞ்ச் தெரியாம சப்ளை செயின்ல ஒர்க் எடுக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் சார். என்னதான் எனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மாஸ்டர்ஸ் இன் சப்ளை செயின் இருந்தாலும் எனக்கு கன்சிடரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. எனக்கு அப்படியே கன்சிடரேஷன் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் வந்துட்டு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ சம் பாயிண்ட் நான் நினைச்சேன், ஓகே நவ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம ப்ரொசீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ ஒரு கம்பெனியில் Februaryல கொடுத்துட்டு 2021 கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன். இட்ஸ் அ ஃபோட்டோகிராஃபி கம்பெனி, ஏஐயில் அப்போதான் அவங்க எவால்வ் ஆகிட்டு இருந்தாங்க, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரம் பாரிஸில். ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க, அந்த ரிவ்யூ வச்சுட்டு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் தட் ரிவ்யூ. ஒரு 3 months கழிச்சு அதே கம்பெனிலேயே வேற ஒரு டீமில் ஒரு ரோல் ஓப்பனாக இருந்தது. ஒரு 30 days மேலே ஆச்சு போஸ்ட் பண்ணி. ஒரு சும்மா அந்த ஹெச்ஆர் கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ரோல் பார்த்தேன், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஐ சி மை செல்ஃப் ஃபிட் ஃபார் த ரோல். நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நான் யூ ஹவ் கிவன் மீ திஸ் ஃபீட்பேக், ஐ ஒர்க்ட் ஆன் இட், நான் அதை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான். நீங்க would you like to give me another shot அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சிங் இமெயில் அனுப்பிச்சேன் சார் ஹெச்ஆருக்கு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் இன் ஆல் டைரக்ஷன்.
லிங்க்டின் ட்ரை பண்ணேன், வெல்கம் டு த ஜங்கிள், அப்புறமேட்டு ம், ஆல்ரெடி லிஸ்டட் ஹெச்ஆர்ஸ். எந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் ஹெச்ஆர்கிட்ட ஃபீட்பேக் கேட்பேன், அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் சார், ஃபியூச்சர் யூஸ். ம், ஸோ அந்த மாதிரி ம். நான் கொடுத்ததுல அவங்க வந்துட்டு எஸ் அஜய் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே என்ன செகண்ட் ரவுண்டுக்கு புஷ் பண்ணிட்டாங்க ஓ, இன்டர்னுக்கு. that's good. செகண்ட் ரவுண்ட் கொடுத்தேன், ம், தேர்ட் ரவுண்ட் கொடுத்தேன். அவங்க கேட்டாங்க, நீ சப்ளை செயினில் படிச்சிருக்கீங்க, இது வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஸ்ட் கம்பெனி, முதல்லாமல் இது ஒரு டெக் ரோல், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜருக்கு, ம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், சார் எனக்கு சப்ளை செயின் அண்ட் உங்கள் பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னா. ஒரு ம், ஷாக் ஆயிட்டார், என்ன சொல்ற நீ அப்படின்னு. நான் சொன்னேன், சார் சப்ளை செயின்னா என்ன சார், சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ wherever there is supply, there needs to be a demand to be fulfilled. நான் இந்த இடத்துலையும் நான் உங்க பிசினஸ்லயும் அதான் நான் பாக்குறேன். நான் உங்களுக்கு வந்துட்டு ம், போட்டோகிராஃபர், ஒரு நல்ல போட்டோகிராஃபர் வந்துட்டு டிமாண்டிங்க, அண்ட் அதை எவ்வளவு குவிக்கா எவ்வளவு குவாலிட்டியா காம்ப்ரமைசிங்கா கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்க. இங்கதான் சப்ளை அண்ட் ம், டிமாண்ட். இந்த இடத்துல என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு என்னால பிசினஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் அந்த ம், பாயிண்ட் நான் இப்போ சொன்னேன் சார். அது எனக்கு வந்து இட் வாஸ் டிக் மார்க், ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆச்சு. என்னுடைய பாஸ்க்கு வந்துட்டு, மேனேஜருக்கு வந்துட்டு, அப்போ ஆல்தோ எனக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ எஜுகேஷனோ இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பிசினஸ் ஓரியன்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. த வே ஐ சி லுக் அட் த பிசினஸ். ஏன்னா நான் ஜாபா பார்க்காம வாட் வில் பி த இம்பாக்ட், நான் கொடுக்குற என்னோட இம்பாக்ட் வந்துட்டு அந்த பிசினஸ் லெவல்ல எப்படி இருக்கும், மைக்ரோவோ மேக்ரோ லெவல்ல எப்படி இருக்கும் நான் சொன்னவும் அவர் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ஓகே லெட்ஸ் கிவ் ஹிம் an ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஏபிஐ, அப்புறமேட்டு ஆட்டோமேஷன்ஸ் கற்றுக்கணும், கிளையண்டோட வந்துட்டு கால்ஸ் போகணும், நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும், ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தேர்ட் மந்த்லேருந்து இப்போ அட் சம் பாயிண்ட் என்னாச்சு அப்படின்னா, நோ டேக் இட் ஆர் லீவ், டூ ஆர் டைன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா, நவ் ஐ ஹேவ் டு லேர்ன் அண்ட் மேக் இட் ஆஸ் அ ப்ரொஃபஷன். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இன்னும் 3 months தான் இருக்கு, ஓகே நம்ம அப்படியே இருந்துட்டு இன்டர்ன் முடிச்சுட்டு நம்ம டிகிரி வேலிடேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இப்போ ஐ டுக் அ கால். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் 3 months இருக்கு, நான் வந்து சூப்பரா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ப்ராஜெக்ட் வந்து பண்ணேன் சார். ரொம்ப ரிசர்ச் பண்ணி, அப்போ சாட் ஜிபிடி எல்லாம் கிடையாது, சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி. ஸோ ரிசர்ச் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மேனேஜர் வந்து ஹி வாஸ் ஹாப்பி ஃபார் ஹைரிங். அங்க இருந்துட்டு 6 months முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்னலா வேற ஒரு டீம்ல வந்துட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் ஆச்சு. அந்த இன்டர்வியூ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு 3 months கான்ட்ராக்டட் ஜாப் ஒன்று கொடுத்தாங்க சார். இங்க பிரான்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 3 ஜாப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்ன், அதுக்கு அடுத்து சிடிடி அப்படின்னுவாங்க. இது ஒரு ஃபுல் டைமுக்கும் இன்டர்ன்ஷிப்க்கும் மிடில் இருக்கு. சேலரியும் அதே மாதிரி தான் இருக்கும், மிடில் தான் இருக்கும். அண்ட் கான்ட்ராக்டட் ஜாப் தான் சார். ஒவ்வொரு 6 months or 1 year வந்து கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி 6 months தான் இன்க்ளூட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு 3 months தான் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் வேணும், பிகாஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். என் ஒய்ஃப் இங்க கூட்டு வரணும்னா நீட் வீசா. அந்த வீசாவும் பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் பே ஸ்கேலுக்கு மேல இருந்தாதான் என்னால ஸ்பௌஸ் கூட்டு வர முடியும் சார். So that's a challenge. டிபெண்டா கூட்டு வர முடியும். இப்போ எனக்கு வந்துட்டு ஐ ஹேவ் a new manager and I have very less time. 3 months தான் இருக்கு. இப்போ அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி நான் ஒர்க் நல்லா பண்ணி ஃபுல் டைம் ஜாப் கன்வெர்ட் பண்றது இல்லாம ஒரு சேலரி ஸ்லாப் அதிகமா நான் போனா மட்டும்தான் என் ஃபேமிலி ஒய்ஃப் இங்க கூட்டு வர முடியும் டிபெண்டா. இட் வாஸ் மை டார்கெட். 3 months 2.5 monthsலயே என் மேனேஜர் இம்ப்ரெஸ் ஆனாங்க, புது மேனேஜர். அண்ட் அவங்க எனக்கு ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர் பண்ணாங்க, எனக்கு ஸ்பான்சர் வீசாவும் பண்றேன்னு சொன்னாங்க. அண்ட் நான் கேட்ட பே ஸ்கேலும் வந்துட்டு கொடுத்தாங்க, which supported my wife's travel to France. So dependent visa வேணும்னா what is the minimum pay scale is needed there actually? Okay sir, earlier it used to be 39,000 euros annually. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 42,000 euros மாத்திட்டாங்க சார். 43,000 euros வந்து மாத்திட்டாங்க. இது இந்த பே ஸ்கேல் வந்துச்சு அப்படின்னா பாஸ்போர்ட் டேலண்ட் அப்படின்ற ஒரு ரெசிடென்ட் கார்டு டைப் வரும். இது வந்துட்டு ஒரு ஸ்கில் லேபர் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில போனா டிபெண்டன்ட்டை கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸி சார். ப்ராசஸ் ரொம்ப குவிக்கா இருக்கும், ஈஸியா இருக்கும். இதுக்கு அடுத்து 55,000 euros மேல இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் டேலண்ட் ப்ளூ கார்டு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிவரேஜஸ் அதிகமா இருக்கும். இப்போ லோன் வேணா அமௌண்ட் அதிகமா இருக்கும். ஸ்பௌஸ் கூட்டு வரணும்னா இப்போ 2 பேரா கூட்டு வரலாம், அந்த மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேரும் கூட்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. Okay, so it just depends on the salary what they are getting. They have on the preference has been given actually. So coming back to the point, now you are there already about like 3-4 years. I mean like 2011, 5 years நீங்க இங்க இருக்கீங்க. But
but if you're in work for 3 years plus 3-4 years workல இருக்கீங்க actually. Okay, ஆமா சார். if somebody works for 3-4 years, I mean, like, நீங்க வந்து your role is more of a business management, right? Or what is your role currently? ஓகே சார். நான் அந்த இன்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஐ வாஸ் எக்ஸ்போஸ்ட் டு ஆட்டோமேஷன்ஸ். அப்பதான் நோ கோட் ஆட்டோமேஷன்ஸ். இப்போ ஏஐ பேக் பண்ணி நோ கோட் அண்ட் லோ கோட். இப்போ நீங்க ஐடி படிக்கலனாலுமே உங்களால வந்துட்டு ஐடில ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஒரு ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நோ கோட் ஆட்டோமேஷன்ஸ் ஆர் லோ கோட் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ டூல்ஸ் ஆல்ரெடி இருக்கும் சார். இந்த டூல்ஸை வச்சு நம்ம மற்ற கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இமெயில்ஸ் உள்ள வருது, இதை சார்ட் பண்ணணும், இல்லை டேட்டா உள்ள இருக்கு, இதை சார்ட் பண்ணணும். இந்த மாதிரி மொனோட்டனியஸாக பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும் சார். ஸோ எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, வை நாட் டூ திஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அந்த டைம்ல, பிகாஸ் இட் வாஸ் க்ரோயிங். இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ நான் ஓகே, இது நான் ஏர்லி பேர்டாக இருக்கும், நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சு ஒரு 4-5 டூல் கற்றுக்கிட்டேன் சார். இப்போ இருக்கிற கம்பெனி வந்து செகண்ட் கம்பெனி. அங்க ஃபர்ஸ்ட் கம்பெனில நான் பண்ண ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னால எனக்கு இந்த செகண்ட் கம்பெனில ஒர்க் கிடைச்சது. இப்போ ஒர்க் பண்றது ஒரு ஏர் கார்கோ பேஸ்ட் கம்பெனி. நான் ஒரு ஐடில இருக்கேன். ஸோ மோஸ்டா அந்த யூசர் மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறமேட்டு எங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து ரஃப்லி அபவுட் ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில் இருந்ததுன்னா வாட் கேன் பி தர் சேலரி ரேஞ்ச் இன் ஃப்ரான்ஸ், எஸ்பெஷலி பாரிஸில்? ஸோ பாரிஸில் டிபெண்டிங் ஆன் டைப் ஆஃப் ஒர்க். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 60 to 70K மேலே சேலரி இருக்கும் சார். With 3-4 years of experience or starting salary? ஸ்டார்டிங் சேலரி வந்துட்டு நான் 40+ சொல்லுவேன் சார். 40+. 40+. So if they have 3-4 years of experience in emerging technologies, it can be data sciences, cloud computing or cyber security, இது மாதிரி இருந்ததுன்னா you are saying 60 to 70,000 euros possible. கண்டிப்பா சார், கண்டிப்பா. மினிமம் 55,000 euros அடிச்சு அவங்க ரெசிடென்ட் கார்டு, ப்ளூ பாஸ்போர்ட் தாலன் ப்ளூ கார்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஸோ 55,000 பேசிக்கா வந்துட்டு அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ப்ரொவைடட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் அவங்க அந்த டூல் வந்து ஆன் டிமாண்ட் ஸ்கில்லா இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜோ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். Okay, so how do you see opportunities in IT? Because Indian students are பாத்தீங்கன்னா நிறைய, I mean, we are known for it actually. ஐடில ஐ மீன் இப்போன்னு இல்லை, ஒரு நீங்கள் எடுத்தீங்களா ஒரு பாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸா இந்தியாவோட மேஜர் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் ஆக்சுவலாக. ஓகே, ரஃப்லி அபவுட் they talking about, I mean, if I'm not wrong, roughly about $250 billion currently IT companies bills or something, okay, to US companies alone. Okay, so அப்படின்னு இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மள இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 70-80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு கம்ப்யூட்டிங் ஆர் ஏஐஏ ஆர் லைக் சைபர் செக்யூரிட்டி இது மாதிரி தான் படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க அவங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து பிரான்ஸ்ல பண்ணினாங்கன்னா எந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார்? அவங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மி சார். டெக் ஸ்கூல்ஸ் பிரான்ஸ்ல கம்மி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க டெக் ஜெயண்ட்ஸ் கிடையாதுங்க, டெக் கம்பெனிஸே கிடையாது. ஏன்னா இப்பதான் வந்துட்டு எவால்வ் ஆயிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்டோ சரி, கூகுளா இருக்கட்டும் சரி, அவங்க ஆபீசஸ் இருக்கு. பட் ஆனா ஃபுல்லி இந்தியா, ஆமா சார், இந்தியாவில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஹைதராபாத்லயோ பெங்களூர்ல இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், அப்புறமா உங்களுக்கு கன்சல்டன்சி, ஸோ மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ் தான் அதிகம் யூரோப் ஃபுல்லாவே. அது மெயினாக ஃப்ரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேஷன், லக்ஸுரி மேனேஜ்மெண்ட், அப்புறமேட்டு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின், ஸோ லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான், பிஸ்னஸஸ் தான் வந்துட்டு அதிகம் சார். மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நிறைய, ஐ மீன், MBA ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட், கோ யா ப்ளீஸ். ஸோ MSc இன் பிஸ்னஸ், MBA ஸ்கூல்ஸ் அதுதான் வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகம். ப்ளஸ் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் PhDs இதெல்லாமே கூட இங்கே குவைட் ஃபேமஸ் கூட சொல்லலாம். ஆனா டெக் வந்துட்டு ஸ்லோவா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ கரண்டா வரவங்க வந்துட்டு they are finding it hard to fetch a job. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்தியாவில் இங்க மாஸ்டர்ஸ் பண்ணாரு. ஆனா அவருக்கு வந்துட்டு ஒர்க் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. இட் இஸ் நாட் தட் அவருக்கு ஸ்கில் கம்மியா இருந்துச்சுன்னு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடிக்கு கம்மியா இருக்கு சார். ஆனா க்ரோ ஆயிட்டு இருக்கு.
இப்போ கரண்டா ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வரவங்களுக்கு, இப்போ வரவங்களுக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல டிமாண்ட் அதிகமாகுன்றது என்னுடைய ஒரு ஃபோர்காஸ்ட் சார். Currently, which are all the area where you see there is an opportunity? அதாவது ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னா பிரான்ஸ் ஒன் ஆஃப் த சாய்ஸ்னா எந்தெந்த ஏரியால அவன் படிச்சானா பிரான்ஸ்ல வந்து படிச்சா எஸ்பெஷலி மாஸ்டர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு 4-5 இயர்ஸ் நிறைய பேரால செலவு பண்ண முடியாது. ஆக்சுவலா 4 இயர்ஸ் செலவு பண்ணுங்கிறதுக்கு மேபி பிரான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய ரெக்குவயர்மெண்ட் கிடையாது மாஸ்டர்ஸ்க்கு. ஐ மீன் லைக் ஐஎல்ஸ் கூட தேவையில்லை. பிரெஞ்சு நான் சொல்றது ஐ மீன் விசாக்கு தேவையில்லை, பட் ஒரு 2 லெவல் கத்துக்கிட்டு அங்க போனாங்கன்னா பார்ட் டைம் ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வாட் இஸ் யுவர் தாட்? எந்தெந்த ஏரியால நீங்க வேர் யூ சி தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரெஞ்சு ஒரு 2 லெவல் கத்துக்கிட்டா இஸ் குட் ஃபார் தேர் பார்ட் டைம்? இது ரெண்டுத்தையும் சொல்லுங்க சார். ஆப்வியஸ்லி சார், ஃப்ரெஞ்ச் இல்லாமல் பார்ட் டைம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அட்லீஸ்ட் A2 to B1 லெவலாச்சும் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சால் தான் ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க் பண்ணுவோம். நெட்ஒர்க் பண்ண முடிஞ்சால் தான் நமக்கு அந்த பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது கிடைக்கும். இனிஷியலி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ப்ராசஸ் தான், பட் இட் வில் கம் டுகெதர் நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் ஒரு 3 வருஷம் ஒரு பீரியட் சார். நான் இது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றது, ஒரு 3 வருஷம் ஒரு 1 இயர் படிப்பாங்க, 1 இயர் மாஸ்டர்ஸ் தீசஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்ன்ஷிப் தேடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் டைம் வந்துட்டு மேபி கன்வெர்ட் ஆகலாம், ஆர் வெயிட் பண்ணி அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபுல் டைம் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் த லைஃப் ஸ்டார்ட்ஸ். அந்த சைக்கிள் வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரகிளிங் சைக்கிள், ஸ்டூடெண்ட் சைக்கிள். அப்பதான் முடிஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்ற மாதிரி சார். அந்த 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இட் டிமெண்ட்ஸ் லாட் ஆஃப் டைம், பர்சிவரன்ஸ். நம்ம வி ஹேவ் டு புஷ் ஃபார்வர்ட். நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போற வீடியோஸும் சொல்லுவேன், கஷ்டம் தான், இம்பாசிபிள் கிடையாது, கீப் புஷிங், கீப் ட்ரைங் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த 3 இயர்ஸ் தாண்ட வரைக்கும் கஷ்டமா இருக்கும். நான் அது பின் த்ரூ தட் நான் பார்த்துருக்கேன். அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன் நான். கமிங் பேக் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார். ஸோ நான் டெக்ல வந்துட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 3 வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆன் டிமாண்ட் ஸ்கில்லா இருக்கும் சார். அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ் ஆர் எனிதிங் டு டூ வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சாட் ஜிபிடி ஆர் கோபைலட் உங்களால நல்லா யூஸ் பண்ண தெரியும். உங்களால வந்துட்டு ஒரு சாட் பாட் பண்ண முடியும். ஒரு எனி ப்ராசஸை வந்துட்டு உங்களால இந்த 2 டூல்ஸை வச்சு உங்களால எனி ஒர்க் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். எனி ப்ராஜெக்டை வந்துட்டு ஐடியாவை வந்துட்டு உங்களால ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இவங்களுக்கு சூப்பரான டிமாண்ட் இருக்கு சார். ஏன்னா பீப்புள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க சாட் ஜிபிடிக்கும் கோபைலட்க்கும். கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஈகோசிஸ்டம். சாட் ஜிபிடியை விட கோபைலட்க்கு வந்துட்டு அதிக டிமாண்ட் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ற கம்பெனிஸ் வந்துட்டு கோபைலட் புஷ் பண்ணுவாங்க அதிகம். ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரோயிங் டிமாண்ட் சார். சப்ளை செயின் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு, ஒரு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு, ப்ரொவைடட் அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியணும் அண்ட் ஸ்ட்ராங் ஆன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சார். இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, என்ன கத்துருக்காங்க, இந்த ரியல் நாலேஜ் வந்து இருக்கணும் சார். அது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. என்னோட கடைசி क्वेश्चन, is it safe, especially girls எனக்கு சேஃபா? ரேசிசம் இருக்கா? ஓகே, or I mean like generally I mean like our preference to locals அதிகமா கொடுப்பாங்களா, or preference to Europeans அதிகமா கொடுப்பாங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். preference to local and European வந்து அதிகம் சார். ஓப்பனா சொல்லணும்னா ரேசிசம் வந்துட்டு இருக்கு, பட் இன்டைரக்டா தான் சார். ரொம்ப அதிகம் சொல்ல மாட்டேன் நான். இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிறத விட ரேசிசம் கம்மி தான். அது ஆப்வியஸா வந்துட்டு வரும் சார். அது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு வரும். நானுமே அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெட்ரோலயோ என் ஒர்க்ல கூட நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். பட் நான் அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் I'll just move on. அண்ட் சேஃப்டி வைஸ்ல வந்துட்டு I would say it's safe சார். நான் எதுவும் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு unless and until you disturb somebody else, நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் அந்த மாதிரி ஒரு அன்சேஃபான ஒரு அட்மாஸ்பியர்ல நான் இது வரைக்கும் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சேஃப்னு தான் சொல்லுவேன் நான் விமென்க்கு. டூரிஸ்ட்ன்றதுனால அந்த பிட் பாக்கெட் அந்த மாதிரி தெஃப்ட் அந்த மாதிரி வந்துட்டு உண்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஹராஸ்மெண்ட் அப்புறம் பிசிக்கல் அபியூஸ் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லை சார். வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். எவ்வளவு கண்ட்ரி வந்து யூரோப்ல விசிட் பண்ணிருக்கீங்க? 27ல இன்னும் பெண்டிங் இருக்கு? ஐயோ சார், நிறைய கண்ட்ரி இருக்கு சார். நான் ஒரு த்ரீ கண்ட்ரிஸ் தான் விசிட் பண்ணியிருப்பேன் நான். ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரான்ஸ் நிறைய இடம் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. எனக்கு இட்டாலியன், சுவிட்சர்லாந்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் நெக்ஸ்ட்.
Good, So good, good, good. fingers crossed. Yeah. All the best. It will happen soon. Thanks for joining in. Thanks for sharing such a wonderful information. குட். Pleasure's mine, நேர்களே, sir. உங்களுக்கு அஜயோட நீங்க உங்களுக்கு டவுட் ஏதாவது கேட்கணும்னா அவரோட சோஷியல் மீடியா நான் டேக் பண்றேன். இன்ஸ்டால நான் வந்து கொலாப் போட்டு போடுறேன். யூடியூப்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன். அவரோட ரீச் அவுட் பண்ணணும்னா நீங்க அவருக்கு பர்சனலா ரீச் அவுட்டும் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் டைம் again, if you're yet to subscribe, go ahead and subscribe so that you will not miss out any of the valuable information like Ajay wanted to share. One more person you will not miss out. Thanks, Ajay. Thanks for joining such a wonderful message. Thank you, sir. Pleasure's mine, sir.